Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2:14 பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், இப்போ கவனிங்க, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும். அதாவது இந்த வாலிபர்கள்லாம் பொல்லாங்கனை எப்படி ஜெயித்தார்கள்னு சொல்கிறாரு. அதாவது இந்த வாலிபர்கள் சபையில் இருக்கிற பெரிய பாஸ்டர் பாருங்க, அவர் வயசானவர் எழுதுகிறாரு. வாலிபர்களை பார்க்குறாரு, அவங்கெல்லாம் பிசாசை ஜெயித்த வாலிபர்களாக இருக்கிறாங்க. பொல்லாங்கனை ஜெயித்த அவங்க வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிசாசு எவ்வளோ இடையூறு பண்ணியிருப்பான். அவங்களை கெடுக்கிறதுக்கு, அவங்கள அழிக்கிறதுக்கு, அவங்களை திசை திருப்புறதுக்கு, அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு பிசாசு எத்தனை இடையூறுகளை கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான். இவர் அந்த சபைக்கு போதகராக இருக்கிறாரு, அவங்களுக்கு போதிச்சு நடத்துகிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர்களெல்லாம் பிசாசை ஜெயித்து விட்டார்கள். ஒவ்வொரு போராட்டத்திலையும் வென்று விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள், முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க இந்த வாலிபர்கள். வாலிபனாக இருந்தால் இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க, கிடையாது. வாலிபனாக இருந்தால் அப்படி தான், கொஞ்சம் தோல்வி தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் கெட்ட பழக்கம்லாம் இருக்குமாக்கும். வாலிபனாக இருந்தாலும் அப்படி தான், சில நேரத்தில் இப்படி தான் இருக்குமாக்குன்னு நினைக்கக்கூடாது. வாலிபராக இருந்தாலும் பிசாசை ஜெயித்தவர்களாக வாழ முடியும், அதை நம்புங்க. அப்போ பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள்ன்றார். எப்படி ஜெயித்தாங்களாம்? தேவ வசனம் உங்களில் நிலை. ஒரு நல்ல பாஸ்டர் பாருங்க, போதிச்சு 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 அந்த வசனத்தை அவங்க கேட்டு 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 என்ன இருக்குது, தேவ வசனம் அவர்களில் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிற தேவ வசனம்னா என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு. அது என்ன மாதிரி வசனம்? நம்மை அந்த வசனம் பிடித்து கொள்ளுகிறது, நம்மை நிரப்புகிறது, நம்மை டாமினேட் பண்ணுகிறது, நம்மை ஆளுகிறது. அதான் நிரப்புகிற வசனம். சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிட்டு அது உங்களை டாமினேட் பண்ணலன்னா, நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைகள், கேட்ட வசனங்கள் உங்களை ஆளுகை செய்யவில்லை என்றால், உங்கள் பிரச்சனையின் மத்தியில் இங்கே கேட்டது உங்களுக்கு ஞாபகம் வந்து அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கலன்னா, உங்கள் துன்பங்கள் நேரத்தில் இங்கே நீங்கள் கேட்ட காரியங்கள் மனதுக்கு வந்து அதை நீங்கள் பேசி அதை விசுவாசித்து ஜெயம் எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? வார்த்தை இன்னும் என்ன பண்ணலன்னு அர்த்தம்? டாமினேட் பண்ணலை. உள்ள டாமினேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கவில்லை, டாமினேட் பண்ணுற அளவுக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேரூன்ற விடவில்லை என்று அர்த்தம். நிலைத்திருக்கிற வார்த்தை தான் பிசாசின் மீது ஜெயத்தை தருகிறது. பிசாசின் மீதே ஜெயம்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தின் மீதும் ஜெயம், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதை விட பெரிய காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தின் மீதும் ஜெயம். அப்போ நிலைத்திருக்கிற வார்த்தை, நிலைத்திருக்கிற வார்த்தைனா அந்த எந்த வார்த்தை உங்களுக்குள்ள நுழைஞ்சு உங்களை டாமினேட் பண்ணுகிறதோ, உங்களை ஆளுகை செய்கிறதோ, அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது என்பதை பார்த்தோம் இல்லையா? ஆகவே தான் சொன்னேன், 1 தீமோத்தேயு 6:12 வாஸ்தவம் இல்லையா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு சொல்றாரு. எந்த போராட்டத்தை போராடு? பிசாசை போய் போராடுன்னு சொல்லு. ஏன்னா அவர் போராடி ஜெயித்துட்டாரு. யாரு? நல்லா இதெல்லாம் கிளாரிஃபைடாக தெரியணும் மைண்டில், வந்து இதெல்லாம் கிளாரிட்டியோடு நம்பணும் நம்ம. சிலர் வந்து பிசாசை நான் போராட போகிறேன் பிரதர் நிற்கிறேன். பிசாசை ஏன் நீங்கள் போராடுறீங்க? அது ஏற்கனவே அவன் தோற்கடிக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, பல்லுடைக்கப்பட்டு பெரிய டேமேஜ் ஆகியிருக்கிறாங்க. அவனை போய் நீங்கள் சண்டை போட போகிறீங்களா? அந்த சண்டை முடிஞ்சிருச்சுங்க, ரிசல்ட் டிக்ளேர்டு. அந்த சண்டை வந்து உங்களுடைய ஸ்தானத்தில் உங்களுக்காக ஒருத்தர் சண்டை போட்டு ஜெயித்து எல்லாம் முடிச்சுட்டு எழுதி வச்சுட்டாரு, நீங்கள் வின்னர்னு. ஹலோ, அப்புறம் எதுக்கு நான் அவன்கிட்ட போய் சண்டை போட்டு திருப்பி நான் வின்னர்னு காமிக்கணும்? நான் ஏற்கனவே வின்னர் போயான்னு சொல்ல வேண்டியதான் அவனை. ஹலோ, நான் ஏற்கனவே வின்னர், நீ இங்கே எழுதி இருக்குது, நீ போயிட்டு வான்னு சொல்கிறது தான் என்னுடைய வேலை. அப்போ இதெல்லாம் ரொம்ப கிளாரிட்டியோட திங்க் பண்ணணும் பாருங்க. நம்ம போய் பிசாசை போராடிட்டு இருக்கக்கூடாது. அப்படி போராடுறவங்கலாம் பாருங்க, பிசாசு என்னமோ பெருசாக நினைக்கிறாங்க. நான் பிசாசை போராடுறேன் பிரதர், பிசாசு இன்னைக்கு வந்தானாக்கும், பிசாசு எப்படி பண்ணானா? பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் ஒன்றும் பெரிய இது கிடையாது, அவன் தோற்கடிக்கப்பட்டவன். நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன். அவன் ஒன்றும் இல்லை, நான் மோர் தென் கான்கரர் இல்லைங்களா? அப்போ பிசாசை நம்ம எடுத்து போராடுறது இல்லை. நான் ஆனால் இன்னொரு போராட்டம் எனக்கு உண்டுங்க. என்ன போராட்டம் அது? என்னுடைய விசுவாசத்தை அவன் குலைக்க பார்க்குறான். என்ன விசுவாசத்தை குலைக்க பார்க்குறான்? நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவன் நம்புறேனே, நான் மோர் தென் கான்கரர் நம்புறேன் பாருங்க. அந்த விஷயத்தில் எனக்கு அதைரியத்தை உண்டாக பார்க்குறான். அவன் என்ன சொல்கிறான்? நீ ஒன்றும் மோர் தென் கான்கரர் கிடையாது, இது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, இது ஒன்றும் நடக்காது, இது உனக்கு
கைகூடி வராது. இப்படிதான் சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி ஆளவன் ஏதாவது ஒரு வழியில ஏமாத்தி தான் அவன் பண்ண பார்க்கறான் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, பார்த்தோம் இல்லையா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்க? நீங்க எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற கைண்டு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்றைக்கு மறுபடியும் பிறந்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் பிசாசை காட்டிலும் பெரியவர்களாக பிறந்திருக்கிறீர்கள். நல்லா பிடிச்சிங்க இதை, ஏன்னா இது வாழ்நாளில் மறக்கக்கூடாத சத்தியம். என்றைக்கு இந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்தீர்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கே இந்த மறுபிறப்பின் மூலமாக பிசாசை காட்டிலும் மிக பெரியவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். ஏன்? பிசாசுக்கு எந்த வல்லமையும் கிடையாது பாருங்க. அவனுடைய வல்லமை, அதிகாரம், ஞானம் எல்லாம் இழந்துட்டான். ஒரு காலத்தில் அவன் பரலோகத்தில் அவன் பெரிய தேவதூதனாக இருந்து அதெல்லாம் கொடுக்கப்பட்டு அவன் பெரிய மகிமையில் இருந்தவன். ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் அவன் இழந்தவன். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எப்படி சொல்றேன்னா, இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு. அப்ப மீதி எதுவும் இல்லை கொடுக்கறதுக்கு. எனக்கும் அதிகாரம் இருக்குன்னு அவன் சொல்ல முடியாது. சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், சகல அதிகாரமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால பிசாசுக்கு ஒரு துளி அதிகாரம் கூட, ஒரு துளி வல்லமை கூட கிடையாது என்று வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். நான் நல்லா நம்புங்க இதை கரெக்டா. பிசாசு அப்படி செய்டுவான் பிரதர், இது அந்த பிசாசாக்கும், இது பாம்பு பிசாசாக்கும், இது இந்த பேயாக்கும், அதெல்லாம் நம்பாதீங்க. பிசாசை சொல்லியே பயங்காட்டுற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் பிசாசை சொல்லி சொல்லி பயங்காட்டி அப்போது நீங்க அவங்க கூட்டத்துக்கு வருவீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. வேணாம், பிசாசை காட்டி பயங்காட்டுற கூட்டத்துக்கு வேணாம். பிசாசு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற கூட்டத்துக்கு தான் போகணும். நீங்கள் இருக்கீங்களா? பிசாசு குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது அதை கரெக்டாக சொல்கிற ஆள்கிட்ட தான் போகணும் நீங்கள். ஏன்னு சொன்னால் வீணான பயத்தை உள்ளத்தில் வளர்க்க கூடாது. நான் சொல்லுகிறேன், சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஆகவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு மறுபடியும் பிறந்தீங்களோ அன்னைக்கே நீங்கள் பிசாசை காட்டிலும் அதிகாரம் வாய்ந்தவர்களாக, பெரியவர்களாக இருக்கிறீங்க. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. சகல அதிகாரத்தையும் பெற்ற அவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா எவருக்கு? தேவகுமாரன் கடவுள், அவருக்கு கொடுக்கப்பட்ட கிடையாது. மனுஷனாய் வந்தாரே, மனுஷனுடைய பிரதிநிதியாய் வந்தாரே, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை கவனிங்க, மனுஷனாய் மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்க, மனுஷ பிரதிநிதியா வந்தாரு, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு பேதுருவினிடத்தில் பரலோகத்தின் திறவுகோலை உன் கையில் தருகிறேன், நீ பூமியில் எவைகளை கட்டுவாயோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோன்னாரு. பேதுரு கையிலே கொடுத்துட்டு போயிட்டார். சில நேரம் அவர்கிட்ட தான் சாவி இருக்குது பரலோகத்துக்கு. பேதுருக்காக அவர் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணணும், பேதுருக்கிட்ட ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு சிலர் இப்போவே பேதுருவை மன்றாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேதுருக்கிட்ட ஒன்றும் சாவியை கொடுக்கல. அவர் பேதுருக்கிட்ட அப்படி ஏன்னு சொன்னார்னா, அவனை ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்குறாரு, அவ்வளோதான். எதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக? தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக. ஏன்னா அவன் தான் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொன்ன உடனே தான் சொன்னார். மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்குறேன்னா உனக்கு இல்லை, உன்னை போல என்னை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிற அத்தனை பேருக்கும் இந்த திறவுகோலை தர்றேன். அப்படிதான் அர்த்தம் அது. அப்ப இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னப்ப அவருக்கு எதுக்குங்க அதிகாரம்? அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய அவருக்கு எந்த அதிகாரமும் தேவையில்லை. ஏனென்றால் எப்பொழுதுமே அவர் அதிகாரம் வாய்ந்தவர் தான். அவர் ஒன்றும் இப்போ புதுசாக உலகத்தில் சிலுவையில் மறித்து அதிகாரத்தை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோகத்தில் இருக்க போதே பிசாசு அவருடைய கால் தூசுக்கு சமானம், ஒன்றும் கிடையாது. இவர் ஒன்றும் அவனெல்லாம் ஜெயித்து பெரிய அதிகாரத்தெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷனா அதை எடுத்தார். ஏனென்றால் அவர் மனுஷருக்கு பிரதிநிதியா இருக்கிறாரு. அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவருக்கு மாத்திரமில்ல, உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அப்படி சொல்லி இருக்குது. ஹலோ, அதை வாசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. வானத்திலும் பூமியும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
நமக்கு தாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தேவையே கிடையாது. அது அவர் செஞ்சது, அவர் அதிகாரத்தை எடுத்தது, பெற்றது எல்லாம் நமக்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்போ நான் சொல்லுகிறேன், பிசாசுக்கு ஒன்றும் இல்லை, மிச்சம் மீதி பாக்கி ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் கடவுள் எங்கே கொடுத்துட்டாரு? நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இப்போ பிசாசு எப்படி நம்மளை ஏமாத்துறான்? நம்முடைய அதிகாரத்தை நமக்கு எதிராகவே பயன்படுத்த வைக்கிறான். ஹலோ, இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? நல்லா, நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய வல்லமையை நமக்கு எதிராகவே அவன் பயன்படுத்த வைக்கிறான். ஏன்னா வேற வழி இல்லை. நம்ம துப்பாக்கியை வச்சு நம்மளே சுட்டுக்க வைக்கிறான். ஏன்னா அவங்க கையில் ஒன்றும் துப்பாக்கி கிடையாது, அவங்க கையில் நம்மளை டேமேஜ் பண்ணக்கூடிய எதுவுமே கிடையாது. நம்மளும் முட்டாள்தனமாக ஏதாவது செய்ய அவன் வைக்கிறான். எப்படி செய்ய வைக்கிறான்? நம்மை தப்பான காரியங்களை நம்ப வைக்கிறான், தப்பான விதத்தில் சிந்திக்க வைக்கிறான், தப்பான விதத்தில் வாழும்படியாக தூண்டுகிறான். இல்லை கவனிங்க, இதெல்லாம் பண்ணுறான பிசாசு பண்ணுறான். அவனுக்கு பெரிய வல்லமை ஒன்றும் கிடையாது. ஆனால் பல விதமான காரியங்கள் மூலமாக, சோதனைகள் மூலமாக, இது மூலமாக அது மூலமாக எப்படியாவது நம்மளை வாழ்க்கையை தப்பாக்கி, சிந்தனையை தப்பாக்கி, எண்ணங்களை தப்பாக்கி, நம்பிக்கையை தப்பாக்கி, தப்பான காரியங்களை நம்பி தப்பான வழியில் போகிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? வழி வகுத்துறான். ஆகவே தான் நாம் என்ன பண்ணணும்? வசனத்தின் மக்களாக இருக்க வேண்டும். இருக்கீங்களா? ஓவர் கம்மிங் என்ற வார்த்தை இங்கே எதில் இங்கிலீஷ் பைபிளில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஆல் தட் இஸ் born of God overcometh the world. overcometh, கான்கரர்லாம் சினனிம்ஸ். அவைகள்லாம் ஒரே அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். அந்த ஓவர் கம்ன்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் இப்படிலாம் அர்த்தம் சொல்கிறாங்க. டு ஸ்ட்ரகிள், போராடுறது, கான்கர், ஜெயிக்கிறது, டு மாஸ்டர், ஒன்றை ஆளுகிறது, டு சப்ரஸ், ஒன்றை கீழ்ப்படுத்துவது, டு ஓவர்வெல்ம் அல்லது ஓவர் பவர், ஒன்றை மேற்கொள்வது, டு கெயின் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொன்னால் ஒன்றை காட்டிலும் சிறந்ததாய் நீங்கள் இருப்பது. டு பி விக்டோரியஸ், டு பி விக்டோரியஸ்னா ஜெயிக்கிறவர்களாக இருப்பது. அதுக்கு சினோனிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்டியூ, vanquish, crush, defeat, conquer. இப்படி ஆங்கிலத்தில் அருமையாக நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்னத்துக்கு, ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் வாழும்போது ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். அந்த யுத்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அது பிசாசை எதிர்த்து செய்கிற, அவன்கிட்ட நேராக போய் டைரெக்டாக மோதுற ஒரு யுத்தம் கிடையாது. அவன் நம்ம ஏமாற்ற பார்க்குறான், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க பார்க்குறான், நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றிக்க பார்க்குறோம், அதை வைத்துக்கொள்ள பார்க்குறோம். இந்த யுத்தம் தான் நடந்துட்டு இருக்குது. அவன் எப்படியாவது நம்ம விசுவாசத்தை இழந்து போடணும்னு பார்க்குறான். அதுக்காக தான் வசனத்தை நம்மிடத்துலேருந்து எடுத்து போட பார்க்குறான். அவனுடைய பொய்களை கொண்டாந்து பரப்புறான். என்ன பொய்யை பரப்புறான்? நீ பசியில் இருக்கிறியா? கடவுள் தான் உன்னை அப்படி வச்சிருக்கிறாரு. நீ வறுமையில் இருக்கிறியா? கடவுள் தான் உன்னை. நீ வியாதியில் இருக்கிறியா? கடவுள் தான் உன்னை வச்சிருக்கிறாரு. இப்படி நீ கஷ்டப்படுறியா? கடவுள் தான். உனக்கு இப்படி நஷ்டமாச்சா? உனக்கு நாசமோசம் நடந்ததா? கடவுள் தான் அப்படியா பண்ணிட்டாரு, கடவுள் தான் அதை செஞ்சிட்டாரு. பொய்யை பரப்புறான் பாருங்க. இந்த ஒளியின் ராஜ்யத்தை குறித்து அவ்வளவும் பொய்யை பரப்புறான். ஒளியின் ராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் ராஜ்யமாக இருக்கிறது. அங்கே எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே எந்த குறைவும் இல்லை, எந்த பஞ்சமும் இல்லை, எந்த தாழ்ச்சியும் கிடையாது. அப்பேற்பட்ட ராஜ்யத்தை குறித்த முற்றிலும் பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறான் இந்த பிசாசு. இதை நிறைய பேர் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர், ஹலோ, உங்கள் வீட்லேயும் வருது அந்த சேனல். ஹலோ, நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் அதை கட் பண்ணி விட்டேன். வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. நாங்கள் கத்தர் நல்லவர்ன்ற சேனலை பார்க்குறோம். கர்த்தரை குறித்த உண்மை, அவரை குறித்த சத்தியம். இந்த இருளின் அதிபதி அந்த இருளின் ராஜ்யத்தில் பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறான். அந்த பொய்யின் மத்தியிலே கடவுளை குறித்த சத்தியத்தை, உண்மையை, அவர் நல்லவர், அவர் உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார், அவரெல்லாம் உங்களுக்கு வியாதியை தந்தது, அவரெல்லாம் உங்களுக்கு வறுமையை கொடுத்தது, அவரெல்லாம் உங்களை வேலையை போக வச்சது, அவரெல்லாம் உங்களுக்கு பிசினஸை நஷ்டப்படுத்தினது, அவரெல்லாம் உங்களுக்கு நாசமோசத்தை உண்டாக்கினது அவரல்ல. அவர் இந்த நாசமோசம், பசி, பட்டினி எல்லாவற்றிலும் உங்களை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர் ஆக்குகிறவர் அவர்.
ஆக்கி விட்டார். அந்த உண்மையை தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப நிறைய பேர் அந்த சேனலை டியூன் ஆஃப் பண்ணணும். நிறைய பேர் அந்த சேனல் நல்லா வருது அவங்களுக்கு. அப்ப பிரதர் யோபு எப்படி பிரதர் பார்த்தீங்களா இந்த சேனல் வருதுன்னு, அவனுக்கு இப்படி ஆச்சே பிரதர். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்கிறார், அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அது எப்படி? தப்பான சேனல் வந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்லுகிறேன் கர்த்தர் நல்லவர். எது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த உலகம் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறது. பொய்யில் அப்படியே பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகம் இந்த பிசாசினுடைய பொய்யினால் நிரம்பி இருக்கிறது கடவுளை குறித்து. அதனால தான் பாருங்க, கடவுளை குறித்து ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. நிறைய பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை குறித்து ஒரு எதிர்ப்பு எண்ணம். கடவுள் இருந்தால் ஏன் அப்படி இருக்குது உலகம், கடவுள் எங்கே இருக்கிறாரு, கடவுள் இருந்தால் ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னாக்கும், இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த பொய் பிசாசானவன் பரப்பி வச்சுட்டான், உள்ளத்தில் ஆழமாக போட்டு வச்சுட்டான். டெய்லி உட்காந்து மணிக்கணக்கில் இந்த சேனலில் இவங்க பார்த்துருக்குறாங்க. இருக்கீங்களா? மெய் என்னைக்கு உள்ள நுழையுதோ அன்னைக்கு தான் வாழ்வு உண்டாகிறது. ஆகவே தான் சொல்றாரு, தேவ வசனத்தை நிலைத்திருக்கிற பண்ணினபடினால் நீங்கள் பிசாசை ஜெயித்தீர்கள் என்றார். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொய் சேனல் ஆஃப் பண்ணிட்டு எதை நிலைத்திருக்க பண்றாங்க? தேவ வசனத்தை நிலைத்திருக்க பண்ணுகிறார்கள். இருக்கீங்களா?